ஹலோ டெக்கீஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஜாப்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க நம்ம சேனலில் நிறைய பேர் வந்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சேம் டைம் ஐடி ஜாப்குள்ளே போனவங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஐடியில் இருக்கக்கூடிய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் ப்ளஸ் என்னென்ன மாதிரி கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். பிகாஸ் நீங்கள் ஐடிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ளஸ் இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்லாம் கூட ரூல்ஸஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ஐடிக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு தான் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் எண்ட் வரையும் பாருங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, என்னோட நேம் நவீன், நான் ஐடில ஹெச்ஆரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ நீங்க ஐடில ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பேசிக்காவே எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நீங்க எந்த ஜாப் ஒரு வேலைக்குன்னு போறீங்க அப்படின்னாவே அந்த வேலையில நீங்க செய்யற வேலையை தாண்டி பொதுவா காமனா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காவே இருக்கும். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு. பட் ஸ்பெசிஃபிக்லி இந்த ஐடி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி நிறைய விஷயம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதனாலேயே கூட வேலையெல்லாம் போயிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அவேராக இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் ஐடியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு திங் உங்களோட சேலரியை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் ஆஃப் சீனியர் பர்சனாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீகாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் பழகுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடிக்குள்ளே போகிறப்ப அவங்க இருக்க டீம்மேட்ஸ் யாருன்னே தெரியாமல் இருக்கலாம். பட் ஒரு மாதம் 2 மாதம் போகிறப்ப எல்லாத்தோடையும் பழக்கமாகும். அப்படி என்ன ஆனாலுமே சரி, உங்களோட சேலரி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சேலரியை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. இது ஒரு காமன் ரூல். நிறைய பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு இப்படி இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். பிகாஸ் உங்களோட சேலரி நீங்கள் எவ்வளோன்னு சொல்கிறப்போ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சேலரி கொடுத்து எடுக்க மாட்டாங்க. மேபி நீங்கள் அஸ் அ ஃப்ரெஷராக இருந்து எனக்கு 5 LP வேணும்னு டிமாண்ட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ரியலாகவே ஸ்டஃப் இருக்குன்னா உங்களை 5 LP கொடுத்து எடுத்துக்கலாம். பட் இன்னொரு சில பேர் 2 LP 3 LPலாம் கூட எடுப்பாங்க. ஃப்ரெஷர்னா எல்லாத்தையும் அந்த கம்பெனியில் உங்களை 5 LP எடுத்தால் எல்லாத்தையும் 5 LP எடுப்பாங்கன்னு கிடையாது. ஸோ சேலரிங்கிறது பர்சன்ஸ் டு பர்சன் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். இது பேசிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுறப்பவே ஹெச்ஆரே உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே ஐடியில் சேலரி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு ஹெச்ஆர் சைடில் நிறைய ப்ராப்ளம் வரலாம். பிகாஸ் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற பர்சனுக்கு ரியலி கம்மி சேலரி இருந்தால் அவர் போய் ஹெச்ஆர் ரைஸ் பண்ணுவார். சேம் வேலை தான் நானும் பார்க்குறேன், எனக்கு ஏன் சேலரி கம்மியாக இருக்குன்னு. அப்படி ஆகிறப்போ அதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு ஹெச்ஆர் அந்த பர்சனை சொல்கிறத இருக்கட்டும். பட் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேக் ஃபயர் ஆகும். இன்ஃபேக்ட் உங்களை அந்த கம்பெனி விட்டு அனுப்பதுக்காக சான்சஸே அதிகமாக இருக்குது. அதனால் சேலரியை பற்றி யாருக்கும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிக்குள்ளே ஜாயின் பண்ணவே லேப்டாப் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் தென் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க விஷயமோ அதான், நம்ம கிட்ட லேப்டாப்பில் ஐடியில் ஜாயின் பண்ணிட்டு எப்படியே லேப்டாப் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம ஜாலியாக ஓட்டிக்கலாம், இல்லை கேம் விளாண்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தாட்ஸ் ஒரு சில பேருக்கு இருந்துருக்கு. பட் ஐடியில் உங்களுக்கு ஒர்க்குக்காகன்னு ஒரு லேப்டாப் தராங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் அ ஒர்க் பர்பஸ். அதை தாண்டி அதில் உங்களோட பர்சனல் யூஸ் ஆகட்டும் எதுவுமே பண்ணக்கூடாது. அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்கள் லேப்டாப் கொடுக்குறப்பே கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் லேப்டாப் அப்படிங்கிறது பர்சனலாக நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் தேவைன்னா நீங்கள் இப்போ வாங்கி வச்சுட்டு தான் ஆகணும். அதான் ஐடியில் சேர்ந்தால் லேப்டாப் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ண நினச்சா டெஃபினட்டாக யூஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் எல்லா கம்பெனியும் பார்த்தா ப்ரொடக்ஷன் போட்டு வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆப்போ சாஃப்ட்வேரோ பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இன்ஸ்டாலே பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துக்கிற மட்டும் தான் ஒர்க் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணினீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். பேசிக்காக இருக்க விஷயங்கள் உங்களோட மெயில் ஐடியிலேருந்து யூடியூப் கூட உங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆஃபீஸ் லேப்டாப்பை வச்சு நீங்கள் உங்களோட ஒர்க் பார்த்துக்கலாம், வேறு ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஆஃபீஸ் லேப்டாப்பை வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக வந்து அமையும். அதே மாதிரி இந்த மாதிரி ஐடி ஜாப்புக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ண இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸை ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுக்க தான் ஓடியன் ஸ்கூல் இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்க்கான 6 மந்த்க்கான கோர்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட கரியரில் நீங்கள் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக மூவ் பண்ணி ஐடி ஜாப்புக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாமே டேட்டாவை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ளே போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஓடியன் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. லைக் உங்களுக்கு SQL ஆரம்பிச்சு பைத்தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், பவர் BI, GitHub, ஏஐலேருந்து எல்லா விஷயத்தையும் A to Z உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸை உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துருவாங்க. இவங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் இல்லாமல் அதை தாண்டி நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கான ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இவங்கள்ட்ட படித்து முடித்தோடனே பிளேஸ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் இவங்கள்ட்ட 500+ ஹையரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் தென் இதுவரையுமே பார்த்தீங்கன்னா 4000+ பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக லேர்னர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பிளேஸ் பண்ணி மட்டும் தரது இல்லாமல் அந்த கம்பெனிஸோட பேசி சேலரி நெகோஷியேட் பண்ணி நீங்கள் நல்ல சேலரியை பிளேஸ் ஆகவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அட் தட் சேம் டைம் EMI ஆப்ஷன்ஸ் கூட இவங்கள்ட்ட இருக்கு. உங்களோட இமீடியட்டாக பே பண்ண முடியும், நீங்கள் EMI போட்டுக்கலாம். அண்ட் தென் கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் லைவ் கிளாஸஸ், அட் த சேம் டைம் ரெக்கார்டிங் லெக்சர்ஸ்லேருந்து எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்தாப்புல நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இவங்களோட அப்கமிங் நெக்ஸ்ட் கோஹர்ட் பார்த்தீங்கன்னா
24 February ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் கரியர் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக மூவ் பண்ணுவீங்க, டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸாக ஃபில் பண்ணுங்கள். அவங்களோட டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க கைஸ். அதை பற்றி தான் தேர்ட் விஷயத்தில் பார்க்க போகிறோம். ஐடியில் பேசிக்காக இருக்கிறதுல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா மெயினாக உங்களை ஃபயர் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறது இந்த விஷயம் தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா த்ரெஃப்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பாய்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் ப்ராப்ளம் பண்ணி மாற்ற மூலியமாகவும் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா த்ரெஃப்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஐடியில் இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த லேப்டாப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் லேப்டாப் மூலியமாக ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நம்மளோட டேட்டா, அந்த கம்பெனியில் இருக்க டேட்டா ஏதாச்சும் ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா, காம்படிட்டர்ஸாக இருக்க கம்பெனி ஈஸியாக உங்களை ஏதாச்சும் பண்ணுறதுக்காகவோ இல்லை டேட்டாவில் தான் கொஞ்சம் விஷயங்கள் போயிடுச்சு அப்படின்னா அந்த லேப்டாப் ஹேக் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் டேட்டா பொறுத்தவரையும் ஐடி பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு சின்ன விஷயம் கூட வெளில போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் டூரை சோஷியல் மீடியாவில் போட்டால் கூட இல்லை போடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற அளவுக்கு டேட்டா ஆகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் ஐடி கார்டை கூட போட்டு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கைஸ். ஸோ டேட்டாங்கிறது மிகப்பெரிய ப்ராப்ளம். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கேர்ள்ஸ் விஷயத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் பண்ணியோ இல்லை அவங்க யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அவங்க மேலே அப்படின்னாலுமே அதுவும் மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த ரெண்டு ப்ராப்ளத்தினால டெஃபினட்டாக உங்களை ஈஸியாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எடுக்கிற டெசிஷனை ஃபயர் பண்ணுறது தான். இன்ஃபேக்ட் உங்களுக்கு மேலே கேஸ் போடுறதுக்கான சான்சஸும் இந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஐடிக்குள்ளே வரப்போ லேப்டாப்பை ரொம்ப ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் உங்கள் டேட்டா உங்களுக்கே தெரியாமல் போச்சுனாலும் நீங்கள் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுக்கு ஐடியிலேருந்து கேஸ் போடுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப மெயினாக கேஸ் போடுவாங்க. அடுத்து ஃபோர்த்து விஷயம் பார்த்தீங்கன்னா, ஐடிக்குள்ளே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சார் மேடம் அப்படின்னு கூப்பிட்டுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சீனியர் பர்சன் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கவங்க சீனியரை போய் பார்க்கணும் கூட எல்லாத்தையும் மோஸ்ட்லி நேம் சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி ஐடிக்குள்ளே அந்த கல்ச்சர் படியே யாரையும் சாரோ மேடம்னு கூப்பிட்டுக்க மாட்டாங்க. இப்போ என்னோட மேனேஜராக இருக்காங்க அப்படின்னாலுமே கூட அவங்கள நேம் சொல்லி தான் கூப்பிடணும். பட் அந்தளவுக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடணும். ஜஸ்ட்டாக நீங்கள் அப்படி கூப்பிட முடியாது. இந்த யாராச்சும் ஒரு பர்சன் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நவீன் அப்படின்னா நவீன் சார் அப்படின்னு கூப்பிடலாம் அவசியம் கிடையாது. ஹாய் நவீன் அப்படின்னு கூப்பிட்டா போதும். நவீன் கூப்பிட்டு தான் பேசுவாங்க, யாருமே சார்னு கூப்பிட மாட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஃபாலோ பண்ணிட்டு ஒன் ஆஃப் தி கல்ச்சர் வரும். ஒரு ரூல் மாதிரின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி யாருமே அப்படி பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாருமே நேம் சொல்லி தான் கூப்பிட்டுப்பாங்க. இன்ஃபேக்ட் எத்தனை வருஷம் 15 வருஷம் டு 20 வருஷம் சீனியர் பர்சனாக இருந்தாலுமே சரி, பட் ஐடிக்குள்ளே நேம் சொல்லி தான் கூப்பிட்டுப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப எனக்கு புதுசாக இருந்துச்சு. பிகாஸ் மற்ற மெக்கானிக்கல் சைட்லாம் பார்க்குறப்போ ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னாவே சார் தான் கூப்பிடணும் அந்த அளவுக்கு இருக்கும் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட். பிகாஸ் டிசைனிங் சைடில் அப்படி தான் இருந்துச்சு நான் பார்க்குறப்போ. பட் இங்கே ஐடியில் நேம் சொல்லி தான் கூப்பிட்டுப்பாங்க. அடுத்து ஃபிஃப்த்தாக கடைசியாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஐடி கம்பெனிஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ் பண்ணியிருக்கனால இங்கே தமிழ்நாட்டிலோ இல்லை இந்தியாவில் நடக்கிற ஃபெஸ்டிவலுக்கோ கல்ச்சருக்கோ மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லீவ் விட மாட்டாங்க. நம்மளோட லீவ் கேலண்டரே பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ் பண்ணி அவங்களோட லீவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ அவங்களுக்குலாம் கிறிஸ்மஸ் வருது அப்படிங்கிறதுக்காக கிறிஸ்மஸ்க்கு அப்புறமே நியூ இயர் வரையுமே மோஸ்ட்லி அவங்கள லீவ் எடுத்துருவாங்க. அதனால இங்கே இந்தியாவில் ஐடியில் இருக்கவங்க கூட கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் அந்த டிசம்பரோட கடைசி வீக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லீவ் எடுப்பாங்க. இது ஒரு கல்ச்சராகவே இருந்துட்டு இருக்கு. பட் இது பேக் ஃபயர் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி நம்மளோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்க பண்டிகைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் பொங்கலுக்கு ஒரே ஒரு நாள் தான் லீவ் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி அதுக்கெல்லாம் லீவே கூட கொடுக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சப்போர்ட் ரோல்லாம் ஒர்க் பண்ணால் தீபாவளி பொங்கல்லாம் கூட உங்களுக்கு லீவே கிடையாது. நீங்கள் அன்றைக்கி வேலைக்கு போய் ஒர்க் பண்ணி ஆகணும். தீபாவளி பொங்கல் அப்படின்னா எந்த ஒரு போனஸுமே கூட கொடுக்க மாட்டாங்க ஐடியில். ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் ரூல்ஸாகவும் கொஞ்சம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் நான் பார்த்தது. இதை தாண்டி கொஞ்சம் பெனிஃபிட்டடான பார்ட்டில் ரொம்ப ரொம்ப சொல்லியாகணும் ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடியில் ஜாயின் பண்ணுறப்ப வெல்கம் கிட்னு கொடுப்பாங்க உங்கள் லேப்டாப் தாண்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் புக்ஸோ இல்லை வாட்டர் பாட்டில் கப்பு இந்த டைரி பென் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெல்கம் கிட்னு கொடுப்பாங்க. இது ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுற ஃபர்ஸ்ட் திங். அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி எல்லா ஃப்ரைடேவும் நிறைய ஐடி கம்பெனிஸில் ஃபன் ஃப்ரைடேன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. 5 நாள் தான் வேலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஆஃப்டர் லஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபன் ஃப்ரைடேன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 or 3 hours போகும். அதாவது ஹெச்ஆர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எம்ப்ளாயிஸ்க்கு இருந்தான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் அந்த மாதிரி நடத்துவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒரு கல்ச்சராக இருந்துட்டு இருக்கு ஃபன் ஃப்ரைடே. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீம் அவுட் கூட்டு போவாங்க. மோஸ்ட்லி 3 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியில் டீம் அவுட் கூட்டு போவாங்க. அதாவது டீம் எல்லாருமே சேர்ந்து ஒர்க்குள்ளேயே மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லாமல் அது ஒரு ரெசார்ட்டுக்கோ இல்லாட்டினா வேற எங்கேயாச்சும் ஒரு பார்பிக்யூ நேஷன் அந்த மாதிரி டின்னர் சாப்பிட்ற மாதிரி இடத்துக்கும் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கூட்டு போவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஐடியில் இருந்துட்டு இருக்கு. அந்த ஃபோர்த் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கூப்பன்ஸ்லாம் கூட நிறைய கம்பெனிஸில் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லா ஐடி கம்பெனி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஐடி டவர் பார்க்கில் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ அங்கே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்கும். அந்த ஃபுட் கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பன் கோடு இப்போ கம்பெனிலேருந்து உங்களுக்கு சேலரியோட சேர்த்து கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா மாதம் 2000 3000 5000 கிரெடிட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கடையில் ரெடீம் பண்ணி நீங்கள் அந்த ஃபுட் கூப்பனை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபுட் கூப்பன்ஸ் கூட நிறைய கம்பெனியில் தராங்க. அண்ட் தென் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெனிஃபிட்டாக சொல்லணும்னா சர்டிஃபிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் வெளியிலேருந்து ஜாவா பைத்தன் இந்த மாதிரி அஃபீஷியல் சர்டிஃபிகேட்லாம் பண்ணணும் அப்படின்னா 30,000 40,000 காசு கட்டி அஃபீஷியல் சர்டிஃபிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஐடியில் வந்துட்டிங்கன்னா லேர்னிங் ப்ளஸ் அதை தாண்டி சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்குலாம் ரீஎம்பர்ஸ்மெண்ட் கம்பெனியே பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு சர்டிஃபிகேட் அஃபீஷியலாக 20,000 30,000 ஆகணும். நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு கம்பெனியில் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் நீங்கள் லேர்னிங்க்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்
சென்ஸ்னு பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவும் இருக்கும். ப்ளஸ் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த விஷயங்கள் பெனிஃபிட்டாகவும் ஐடிக்குள்ளே இருந்துட்டு தான் கைஸ் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மெயினாக நான் கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஒரு உள்ள வரப்பே அவேர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு சொல்லி தான். பிகாஸ் நிறைய பேர் இது தெரியாமல் ஃப்ரெஷராக வரவங்களே தெரியாமல் தப்பு பண்ணிட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தெலாம் மாட்டேங்க. ஜஸ்ட் அவேர்னஸ்க்காக போடுறேன். ப்ளஸ் ஐடியில் இருக்க அட்வான்டேஜும் கொஞ்சம் விஷயங்கள் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ இதை தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் பில்டிங், நௌக்கரி ப்ரொஃபைல் பில்டிங், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாப் எடுக்கிறதுக்கு தேவையான ஜாப் சர்ச் ஸ்கில்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேர்ந்து நீங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எங்கேயாச்சும் இன்ஸ்டியூட்டில் எங்கேயா படிச்சிருப்பீங்க, பட் ஜாப் எடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருப்பீங்க. அப்படி தடுமாறிட்டு இருந்தால் உங்களுக்கான கோர்ஸ் அது. ஸோ நீங்கள் நம்மளோட சேர்ந்து லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கீழே அந்த லிங்க் வச்சிருப்பேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த லிங்கை செக் பண்ணிக்கும். பிகாஸ் ப்ரொமோஷனோட லிங்க் ஃபஸ்ட்டில் இருக்கும், நம்மளோட லிங்க் கீழே இருக்கும். ஜாப் சர்ச் ஸ்ட்ராட்டஜி மாஸ்டர் கிளாஸ்னு மந்த்லி ஒரு பேட்ச் தான் எடுத்து அவங்க ஜாப் எடுக்கிறதும் நிறைய சப்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்குள்ள கடந்து ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், டீம் ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ண வட்டியில் ரெண்டு வரையும் பார்த்துக்கு. தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் அவர் HR Navin signing off.